எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த கோவாவில் லாஸ்ட் சாட்டர்டே அதாவது மிட் நைட் வந்து மேசிவான ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அது நியூஸ் வந்தது. அதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அதை பற்றி வேறு சில விஷயங்களும் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட் கிளப்போட ஓனரான லுத்ரா பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி வித்தின் 3 ஹவர்ஸில் டெல்லியை ரீச் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து இண்டிகோ ஃப்ளைட்டை பிடிச்சி இதுக்கு போயிருக்காங்க. புக்கெட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தாய்லாண்டோட ஒரு ஐலாண்ட் அந்த இடத்துக்கு வந்து போய் ரீச் ஆகியிருக்காங்க அப்படின்னு டிஜிபி அலோக் குமார் அப்படிங்கிறவர் வந்து மண்டே அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது வந்து எதை காமிக்குதுன்னா, அவங்களோட இன்டென்ஷன் வந்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷனை வந்து அவாய்ட் பண்ணணுன்னு தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அலோக் குமார் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு இடையில வந்து அந்த பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சௌரப் அப்படிங்கிறவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரின்னு நாங்கள் வந்து ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கிறோம். நாங்கள் வந்து அந்த இறந்த ஃபேமிலியோடையும் அப்புறம் வந்து இன்ஜூர் ஆனவங்களோடையும் வந்து அவங்க ஃபேமிலி கூட அவங்க கூடயும் நாங்கள் கூட வந்து கடைசி வரையும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்தராக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து எந்த பாசிபிள் ஃபார்மில் வந்து என்ன வேணுமோ உதவிகள், சப்போர்ட் அப்புறம் கோஆப்ரேஷன் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாருக்குமே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுடைய துயரங்களில் நாங்கள் பங்கெடுத்துப்போம் அப்படின்னு வந்து சௌரப் அப்படிங்கிறவர் வந்து லுத்ரா சேர்மேன் அந்த நைட் கிளப்போட சேர்மேன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ரிக்வெஸ்ட் பண்ணதை இப்போ கோவா போலீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணதை பேஸ் பண்ணி அந்த பியூரோ ஆஃப் இமிக்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ளிங்ஸ் சௌரப் அப்புறம் கௌரவ் லுத்ரா 2 பேருக்கும் அகெயின்ஸ்டாக வந்து அதை வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. டிஜிபி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து போலீஸ் கண்டிப்பாக கோஆர்டினேட் பண்ணி இந்த இன்டர்போலோட நாங்கள் சௌரவையும் கௌரவையும் வந்து அர்லியஸ்ட்டாக நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவா வந்து ஆக்சுவலி வந்து டெல்லிக்கு சண்டேவே கிளம்பிட்டாங்க வாரண்ட்டோட. அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து தாய்லாந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டிஜிபி அலோக் குமார் என்ன சொல்கிறாருன்னா வந்து எங்களுக்கு இந்த விஷயமே வந்து இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸ் மூலியமாக தான் தெரிய வந்தது. மும்பைலேருந்து வந்து அவங்க வந்து கிளம்பியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த இண்டிகோ ஃப்ளைட் 6E1073 வந்து ஒரு சில மணி நேரங்களில் அந்த ட்ராஜடி நடந்து உடனே கிளம்பியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்கே வேலை பார்க்குற 4 எக்ஸிக்யூட்டிவ்ஸு அவங்க அங்கே எம்ப்ளாயீஸு அப்புறம் வந்து ஸ்டாஃபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அப்புறம் ஒரு சில பஞ்சாயத்து அஃபீஷியல்ஸ் இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி இன்ட்ரகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணப்பட்டவங்க வந்து 6 நாள் போலீஸ் கஸ்டடியில் வச்சு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ரோகேஷனில் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிய வரும். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே வேலை செஞ்சவங்க என்னென்னா வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்க. சில பேர் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கும்போது அடுத்த இடத்துல போனால் நம்மளுக்கு சேல்ரி கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. சில பேர் வந்து ஃபேமிலியோட கஷ்டத்தில் இருக்கிறனால வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து 6 மாதம் அந்த ஒரு வருஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்க 23 வயசு 22 அப்புறம் 35 வயசு இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஒருத்தர் வந்து என்கேஜ்மெண்ட்டு வந்து ஆறத்துக்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்னாடி அந்த மாதிரி வந்து துர்சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நியூஸில் வந்திருக்கு. ஒரு பொழப்புக்காக ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஆனது வந்து ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு தான் இது. இன்னொரு ஃபேமிலி வந்து டெல்லியிலேருந்து வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து காசியாபாத் அங்கே 3 சிஸ்டர்ஸோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணோட சிஸ்டர்ஸ் அவங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்து அந்த 3 நாள் லீவில் வந்து டூருக்காக போகலான்னு போயிருக்காங்க. அவங்க போன நைட் கிளப்புக்குள்ளே போய் ஒரு சில நிமிஷங்கள்லேயே வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட் அந்த நைட் கிளப்பில் வந்து நெருப்பு பற்றிக்கிட்ட உடனே வந்து இவங்க உள்ளே போயிருக்காங்கல்ல அவங்க ஒய்ஃபை வந்து எல்லாம் ஓடி வரதை பார்த்து ஒய்ஃபை வந்து வெளியில் அவங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்டேருந்து எக்ஸிட்லேருந்து தள்ளி விட்டுருக்காரு அவர். அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. இவர் வந்து அந்த சிஸ்டர்ஸ் 3 பேரும் உள்ளே இருக்காங்கன்னு காப்பாற்ற போயிருக்காரு. பட் சஃபகேஷன் அந்த இடம் நெரிசல் அப்படிங்கிறதுனால அவரை வந்து வெளியில் வர முடியாமல் போயிடுச்சு. அதுவுமே நியூஸில் வந்திருக்கு ஹெட்லைன்ஸாக. அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஃபோனில் ட்ரை பண்ணிட்டும் இருந்திருக்காங்க.
இருக்காங்க. ஃபோனும் போகலை. கடைசியில பார்த்தா பாடியை வெளியில் கொண்டு வராங்க. அந்த இது அவரோடது. இது வந்து ரொம்ப வந்து ஒரு துக்கமான ஒரு விஷயம் இது. போயிட்டு நம்ம ஒரு டூருக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு போகும்போது 4 பேர் போனாங்க. வரும்போது ஒருத்தரும் இல்லை அப்படிங்கும்போது, ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறந்தவங்களோட ஆன்மாலாம் சாந்தி அடையணும். இவர் வந்து அங்கே தாய்லாண்ட்லேருந்து எப்படி வரப்போகிறாங்க, எடுத்துகிட்டு வந்துடுவாங்களா என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அவ்வளோதான். எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ் இவங்களுக்கு. பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.